பாஜகவுடைய மெயின் அஜெண்டாவே மதவாத அரசியல் தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியலை பாஜக கொண்டு வந்தால் 4 டயரும் பஞ்சர் ஆன மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். மத அரசியல் அவர்கள் கையில் எடுத்தால் தேராதுன்றதுக்கு அண்ணாமலை தான் உதாரணம். எச் ராஜா பேசினா காமெடி ஆகுதா இல்லையா? ரொம்ப காமெடி. அண்ணாமலை பேசினா வரவேற்பு வருதா இல்லையா? என்ன காரணம்? ஏன்னா எச் ராஜா மதத்தை மட்டுமே முன்னிறுத்துவார், அண்ணாமலை மதத்தை பண்ண மாட்டார். பெரியாரை தொட மாட்டார். திமுக ஊழல் முறைகேடு இப்படி தான் போவார். அப்போ அதுக்கு வரவேற்பு இருந்ததா இல்லையா? அதனால் நீங்கள் என்னதான் முருகன் மாநாடு அதெல்லாம் நடத்தினாலும் மத அரசியலுக்கு மக்கள் இரையாக மாட்டார்கள். நம்ம திராவிட மாடல்ன்றீங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்துக்களில் அவங்க பக்கம் தள்ளுற வேலை தானே பண்ணுறீங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக மட்டும்தான்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்க. பெரியாரிசம் பேசிக்கிட்டு உங்கள் அமைச்சர்களில் பலரும் பட்டை நாமன்னு பேசி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரையும் பாஜக பக்கம் தள்ளுற வேலை பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லலாம் வச்சு பார்த்தா திமுககாரங்களுக்கு திமுககாரங்க பிரச்சனைன்ற மாதிரி இருக்கு சார். ஆமாம், வேற என்ன? ஆராசா பேச விட்டா பிரச்சனை. பொன்முடினா பண்ணார். பட்டை இந்தியாவிலேயே வாயால் கெட்டு பதவி போன அமைச்சர் யார்? திமுகன்றது ஊழல். ஓகே, ஊழலை மக்கள் ஓரளவு சகிச்சுக்கிறாங்க, சகிக்க முடியாத பட்சத்துக்கு மாற்றி குத்திடுவாங்க. ஆனால் பாஜகன்றது மதவாதம் ப்ளஸ் ஊழல் கலந்தது. ஆனால் திமுகவோட மோசம் பாஜகன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா சார்? காங்கிரஸோட என்ன கேட்டால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஆனால் இந்த மதவாத இது இருக்குல்ல, அந்த முத்திரை அவர்கள் சில இடங்களில் சரி பண்ணுறாங்க, சில இடங்களில் கீழே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்கள் தானே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவர்கள் அந்த குழுக்களை அத்துமீற வேலைலாம் நடக்குது. அமித்ஷா வர வர இங்கே எங்களுக்கு தான் அதிக செல்வாக்கு உயரும். அமித்ஷா வர்றது திமுக வெற்றி தான். அமித்ஷா வர வர உங்கள் செல்வாக்கு உயருதில்ல. அப்படியா? அந்த ஆளை போய் பேசு, வேறு எதாவது கேளுப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதை பற்றியே பேசினுக்கிறீங்க சார். அமித்ஷா பற்றி கேட்க கேட்க அதான் சொல்கிறாங்களே சார். அமித்ஷா வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? அவர் விடுப்பா, அவெல்லாம் மேட்டரே கிடையாது, நாங்களாம் அவர் பயப்படலப்பா அப்படின்னு சொன்னோம். அவரும் அதான் சொல்கிறார், எனக்கு நீங்களாம் பயப்பட வேணாம் அப்படின்றார். அப்புறம் நீங்கள் அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிட்டீங்க? இன்றைக்கி இந்து மக்கள் கட்சியுடைய அந்த மாநாடு நடத்துகிற அர்ஜுன் சாம்பத்தை கூப்பிட்டு. அப்போ நீங்கள் சமரச போக்கு தானே பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது இவங்களை கேட்குறதுக்கு? இப்போ அடுத்ததாக இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. அமித்ஷா வந்துட்டார், மதுரையில் அடுத்த முருகன் மாநாடு எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு மதவாத அரசியலை பாஜக உள்ளே நுழைக்கிறது அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்களே சார். உண்மையிலே மதவாத அரசியலை ஓப்பனாக நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பாஜகவுடைய மெயின் அஜெண்டாவே மதவாத அரசியல் தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியலை பாஜக கொண்டு வந்தால் 4 டயரும் பஞ்சர் ஆன மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். இங்கே பாஜக ஊழலுக்கு எதிரான, முறைகேட்டுக்கு எதிரான, இந்த ஆட்சிக்கு எதிரான அரசியலை பண்ணால் உண்மையிலேயே மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஓகே, வட மாநிலங்கள் மாதிரி மதவாத அரசியலை கையில் எடுக்கிறது இந்த வேலைலாம் பண்ணால் இங்கே செல்ஃப் எடுக்காது. அதுக்கு எதிரான மனநிலையில் தான் இங்கே மக்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் முறையாக ஊழலுக்கு எதிராக, மற்ற விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் மற்ற விஷயங்கள் பண்ணால் உங்களை அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்றைக்கு நீங்கள் மதவாத அரசியலை கையில் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி எல்லாம் போயிடும். சென்னையில் விநாயகர் ஊர்வலம் அப்படி நடக்கும். ஊரில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஜேன்னு போவோம். எல்லாருமே ஒன்றா போவாங்க. எல்லா மதத்தோடு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. எல்லாம் 92 91களில் இவங்க ஆரம்பித்தாங்க. இதுக்குள்ளே இந்து முன்னணி இவங்களாம் போந்து கலவரம் இதாகி பெரிய மத மோதலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க விநாயகர் ஊர்வலம் என்னாச்சு, உங்களுக்குள்ளேயே இது பண்ணி ஸ்ப்ளிட் ஆகி 2 3 ஆகி நீங்கள் என்ன தான் நீங்கள் இன்றைக்கி விநாயகர் இதெல்லாம் வச்சா கூட பழைய வரவேற்பு இருக்கா? இல்லை. காவல்துறையிலேருந்து எல்லாம் டைட் பண்ணிட்டாங்க. தனித்தனியாக வச்சு ஏதோ அப்படி ஒரு வாரத்துக்குள்ளே போய் கரைச்சிருங்கன்ற லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ இருந்தது ஏன் இப்படி ஆச்சு? மக்கள் உங்களை விட்டு ஒதுங்குறாங்க. மதத்தை எடுத்தால் மக்கள். நீங்கள் மகாராஷ்டிராவில் மாதிரிலாம் நீங்கள் இங்கே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறீங்கன்னா இதை தமிழக அரசு நீங்கள் எப்படி நடத்தலாம், நாங்கள் அனுமதி கொடுங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் நடத்துனீங்க சார்? அதான் முருகன் மாநாடு நடத்தினா மிகப்பெரிய கூட்டம் வரும், ஏற்படுற உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டால் நாங்கள் தான். சித்திரை திருவிழாவுக்கு வர்ற கூட்டத்தோட வந்துட போது வந்துடும் பயப்படுறாங்க, இவங்க கூட்டிடுவாங்க. அதையெல்லாம் சும்மா போய் அதெல்லாம் சும்மா. மாநாடு இந்து முன்னணி நடத்துது, இது இந்து மக்கள் கட்சி நடத்துகிறாங்க. அந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சாம்பத்தை கூப்பிட்டு தானே நீங்கள் நடத்துனீங்க, கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருந்தீங்க. அப்போ இனித்தது இப்போ கசக்குதா? அவங்கள அந்த முருகன் மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதை எப்படி முறைப்படுத்தணுன்ற வேலை தான் பண்ண முடியும், தவிர அனுமதி கொடுக்க முடியாது, தர முடியாதுன்னா நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? அப்படின்னா நீங்கள் நடத்துனீங்கல்ல, ஏன் அரசு நடத்துச்சு? அரசு நடத்தாமல் இருக்கணும்ல. அப்போ அதைத்தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. முன்னேற்பாடுகளோட மத அரசியல் அவர்கள் கையில் எடுத்தால் தேராதுன்றதுக்கு அண்ணாமலை தான் உதாரணம். எச் ராஜா பேசினா காமெடி ஆகுதா இல்லையா? ரொம்ப அண்ணாமலை பேசினா வரவேற்பு வருதா இல்லையா? என்ன காரணம்?
ஏன்னா ஹச்ராஜா மதத்தை மட்டுமே முன்னிறுத்துவார், அண்ணாமலை மதத்தை பண்ண மாட்டார். பெரியாரை தொட மாட்டார். அவர் திமுக ஊழல் முறைகேடு இப்படி தான் போவார். அப்போ அது வரவேற்பு இருந்ததா இல்லையா? இதுதான் தமிழ்நாடு. ஓகே, இதை அடிக்கடி மறந்துட்டாங்கன்னா மக்கள் ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் ஒழுங்கான அரசியல் பண்ணிங்கன்னா மரியாதை இருக்கும். என்னது அமித்ஷா வந்தார், ஊழலை பற்றி பேசினாலாம் பண்ணாரா? இவர் நயனா நாகேந்திரன் ஊழல் இதெல்லாம் ஹெச்ராஜா என்ன பேசினார்? ஹெச்ராஜா வந்து முருகன் மாநாடு வந்து சிறப்பாக நடத்துவான், அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேசினார். ஆமாம், அந்த லாரஸ் மோகன்சி லாசரஸ் அது இதெல்லாம் பேச பழைய கதைகள் எல்லாம் அப்போ அது ஒட்டுமா? புனைச்சூட்டுகள் எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு இந்த ஊழல் அரசியல், அதுன்றது நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாருன்னா அரசியல். ஓகே, நீங்கள் பண்ணுறது அரசியல் இல்லை, மத அரசியல். புரியுது. அதனால் நீங்கள் என்னதான் முருகன் மாநாடு அதெல்லாம் நடத்தினாலும் மத அரசியலுக்கு மக்கள் இரையாக மாட்டார்கள். ஆனால் மதுரையில் நடத்தக்கூடிய காரணம் என்ன சார்? ஏன்னா வேற எங்கெங்கயோ திருச்சியில் நடத்தினா திருச்சியில் நடத்த வேண்டிய காரணம் என்ன? திருப்பரங்குன்றம் இப்போதான் முடிஞ்சு ஆறவே இல்லை, அதுக்குள்ள மதுரைக்கு தெரியும். அதுக்கு இதுக்கு 10-15 கிலோமீட்டர் அங்கே தான் கிளர்ச்சியை கிளப்ப முடியுமா மதுரையில்? அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அரசு இல்லை, நீங்கள் தானே அதை பண்ணணும் கரெக்டாக. ஓகே, நீங்களும் அது கூட செந்தில் பண்ணுறீங்க. நீங்கள் என்னமோ திராவிட மாடல்ன்றீங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இந்துக்களில் வந்து அவங்க பக்கம் தள்ளுற வேலை தானே பண்ணுறீங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக மட்டும்தான்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்க. பெரியாரிசன் பேசிக்கிட்டு உங்கள் அமைச்சர்களை பலரும் வந்து பட்டை நாமன்னு பேசி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரையும் பாஜக பக்கம் தள்ளுற வேலை பண்ணுறீங்க. நீங்கள் ஒழுங்கான அரசியலை பண்ணுறீங்க. நீ மக்களுக்கான அரசியல் பண்ணுங்கள். நீங்கள் அரசியலாக பண்ணுங்கள். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நீ உட்காந்து பெரிய அமைச்சராக இருப்ப, பட்டை நாமன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு பேசணுன்னா, சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? சனாதனத்தில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? அதில் ஒரு வகை வந்து வர்ணாசிரமம் பேசுறது, இன்னொன்று வந்து இந்து தர்மம். நீ மொத்தமாக சனாதனம் வந்து டெங்கு மலேரியான்னா, வட இந்தியாவிலலாம் சனாதனம்னா இந்து தர்மம், வாழ்வியல் முறை. ஈஸியாக கொண்டு போனாங்களா? எங்கள் வாழ்வியல் முறையை, இந்து தர்மத்தை இவர் டெங்கு மலேரியான்றன்னு கேஸ் போட்டாங்களா? ஐயா நான் அப்படி சொல்லிங்க ஐயான்னு. எதுக்கு தெரியாமல் எவனோ ஒருத்தன் 25-30 வயசு சும்மா கூட கூட்டிச்சு வார்டில் எழுதிடுவான், சனாதனம் என்றால் டெங்கு மலேரியா ஒழிக்கணும் அப்படின்னு. இவரும் வீராவேசமாக பேசிடுவார். பின் விளைவு தெரிஞ்சுதா? எப்போவுமே மதம் சென்சிட்டிவான விஷயங்களில் தெரிஞ்சு தான் பேசணும். எதை பேசணும்னு தெரியணும். சனாதனத்தில் இருக்கிற வர்ணாசிரம முறைகள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்களை ஜாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வு கொடுக்குது. நாங்கள் அதற்கு எதிரானவர்கள். பெரியார் அதை தான் எதிர்த்தார். மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். இந்து தர்மம், நீங்கள் கடவுளை கும்பிட்றது, வாழ்வியல் முறைகள், இது எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டியது. எங்கள் வீட்லேயும் கடைப்பிடிக்கிறாங்க, என் தாயாரும் கடைப்பிடிக்கிறார். ஆனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் பெரியார் பேசிட்டு போங்க. எதாவது கேஸ் போட முடியுமா? நீங்கள் சொல்லலாம் வச்சு பார்த்தா திமுககாரங்களுக்கு திமுககாரங்க பிரச்சனைன்ற மாதிரி இருக்கு சார். ஆமாம், வேற என்ன? ஆராசா பேச விட்டா பிரச்சனை. பொன்முடினா பண்ணார். இந்தியாவிலேயே வாயால் கெட்டு பதவி போன அமைச்சர் யார்? பொன்முடி தான். இந்தியாவிலேயே ஊழலுக்கான இதாகி அமைச்சர் பதவி, சுப்ரீம் கோர்ட்டை பதவி வேணுமா சுதந்திரம் வேணுமா? ஐயா சுதந்திரம் தான் வேணும். அப்போ பதவியை ராஜினாமா போய் நான் சொல்ல மாட்டேன், சுதந்திரம் வேணுமான்னு மட்டும் முடிவு பண்ணு. இது என்ன நீ முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி இழுக்கலாம் யாரால் அமைஞ்சது? அவர்களால் தான் அமைஞ்சது. நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க, ப்ரொபகண்டா பண்ணுறீங்க. அது ஒன்றும் இல்லைன்றீங்க, திடீர்னு நீட்டுன்றீங்க. நீட்டை ஒழிக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லை சார், இதில் ஒரே ஒரு இதுதான் சார். என்ன அப்படின்னா, அமித்ஷா வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்களே சார், திமுகன்றது ஊழல். ஓகே, ஊழலை மக்கள் ஓரளவு சகிச்சுக்கிறாங்க, சகிக்க முடியாத பட்சத்துக்கு மாற்றி குத்திடுவாங்க. ஆனால் பாஜகன்றது மதவாதம் ப்ளஸ் ஊழல் கலந்தது. ஆனால் திமுகவோட மோசம் பாஜகன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா சார்? பாஜக நீங்கள் காங்கிரஸோடு கம்பேர் பண்ணால் பாஜகவை பெரிய அளவில் ஊழல்னு இந்த 11 வருஷங்களில் பெருசாக கிடையாது. 1-2 இது பண்ணலாம். கார்ப்பரேட்டுகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் அப்படின்றது அவர்கள் காலத்திலே இருந்தது. கார்ப்பரேட்டுகளை தூக்கி பிடித்தது வராக்கடன், கடன் தள்ளுபடி, டெத் டெப்ஸ், இந்த வார்த்தைகள், இந்த நடைமுறைகள்லாம் உருவாக்குனது காங்கிரஸ். அந்த பீரியட்லேயே வந்துடுச்சு. ஆமாம், சிதம்பரம் இவங்களாம் தான். ஆமாம், கார்ப்பரேட்டுகளுக்கு அன்றைக்கி அம்பானி அவங்களாம் இருந்தாங்க. முகேஷ் அம்பானி, இன்னொரு அம்பானி இருந்தாங்க. இன்றைக்கி அதானி இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அந்த காலத்துலேயும் கடுமையான ஊழல்கள்லாம் வந்துச்சு. காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதே இந்த ஊழல் தானே, 2Gலேருந்து எல்லாமே. இங்கே அது மாதிரி இன்னும் ரஃபேல் ஒன்று வந்துச்சு. ரஃபேலில் இவர்கள் பல விளக்கம் கொடுத்தாங்க. அதை தாண்டி நீங்கள் பெருசாக தான் சொல்லுங்கள். இல்லை, அதான் மதவாதம் சேர்ந்து. மதவாதம் எல்லா மாநிலங்களையும் இவங்களுக்கு எடுபடலை.
உத்தரப்பிரதேசிலே இவர்கள் அடி வாங்கிட்டாங்க. ம். எந்தெந்த மாநிலத்தையும் அந்த மாநிலத்தை போய் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ ஒடிசா போயிட்டு அங்கே தமிழர்கள் கையில் சாவியா அப்படி இப்படின்னு இது பண்ணலாம். இங்கே வந்து தமிழர் என்னால் பேச முடியவில்லைன்றாங்க. அது அவருடைய அரசியல். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் நான் சொன்னேன்ல முதல்ல, மதவாத அரசியல் பண்ணிங்கன்னா எடுபடாது. பாஜக இன்னொன்று நான் கேட்குறேன், ஊபி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லை மதம் மோதல்கள் இந்தியாவில் பெருசாக எங்கேயாவது இந்த 11 வருஷத்தில் அதிகரிச்சிருக்குதா? நான் கேட்குறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இப்போ கோத்ரா நடந்தது அது மாதிரி அந்த மாதிரி எதுவும் தனிப்பட்ட முறையில் இல்லை, பெரிய அளவில் மத கலவரங்கள் இல்லை. ஆனால் ஊபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இங்கெல்லாம் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த குழுக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலைகள் நடக்குது. ஊபியில் ஒரு படி மேலே போய் புல்டோசர் கலாச்சாரம் இது உச்சநீதிமன்றம் தலையிட்டு பண்ணுது. அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஓகே. ஆனால் மற்ற மாநிலங்களில் நீங்கள் போய் அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. அதற்கேற்ற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பொதுவாக ஒட்டுமொத்தமாக மதவாத கட்சின்னு நீங்கள் முத்திரை குத்த முடியாது. ரெண்டாவது, நீங்கள் பாஜகவினால் இந்தியாவில் வேலையின்மை அதிகரித்துள்ளது, வறுமையில் போயிடுச்சு, தனிநபர் இது குறைஞ்சிச்சு அப்படின்னு பொதுவாகவும் சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் இவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்துகிறாருன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸோட என்ன கேட்டால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் இந்த மதவாத இது இருக்குல்ல, அந்த முத்திரை வந்து அவர்கள் சில இடங்களில் சரி பண்ணுறாங்க, சில இடங்களில் கீழே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்கள் தானே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவர்கள் அந்த குழுக்களை அத்துமீற வேலைலாம் நடக்குது. அதை மீறி நான் என்ன சொல்கிறேன், சரியான அரசியல் பண்ணிங்கன்னா அடிச்சிக்க முடியாது. இன்னொன்று பாருங்கள், நீ ஒழுங்காக கவர்மெண்ட் பண்ணலன்னா நீ தொடர்ந்து 11 வருஷம் 3வது முறை ஆட்சிக்கு வர முடியாது. உத்தரப்பிரதேசில் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணனால தான் வர முடியல, சீட்டு குறைஞ்சி போச்சு. அமித்ஷா வர வர இங்கே வந்து எங்களுக்கு தான் அதிக செல்வாக்கு உயரும். அமித்ஷா வர்றது திமுக வெற்றி தான். அமித்ஷா வர உங்கள் செல்வாக்கு உயருதில்ல, முடியா அந்த ஆளை போய் பேசிட்டு வேறு இருந்தால் கேளுப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதை பற்றியே பேசினுக்கிறீங்க சார். அமித்ஷாவை பற்றி கேட்க அதான் சொல்கிறாங்களே சார். அமித்ஷா வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், அவர் உடுப்பா அவெல்லாம் மேட்டரே கிடையாது, ஓகே நாங்களாம் அவர் பயப்படலப்பா அப்படின்னு சொல்லணும். அவரும் அதான் சொல்கிறார், எனக்கு நீங்களாம் பயப்பட வேணாம் அப்படின்றாரு. அதுதானே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 தடவை நிதி ஆயோக் போகல, ஆனால் போகிறீங்க. இந்த தடவை நிதி ஆயோக் போகிறீங்க. 3 தடவைக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க, என்னவோ காரணம் சொல்கிறீங்க. இந்த தடவை என்ன சொல்கிறீங்க, மாநில உரிமைகளை காக்க நிதி கேட்க அது கேட்கன்னு போகிறீங்க. அப்போ 3 தடவை அது கிடையாதா? சரி போகிறீங்களே, ஏன் பிரதமரை போய் பார்க்குறீங்க? அவர் இப்போ முதலமைச்சர் பிரதமரை பார்க்கக்கூடாதா சார்? இந்த இப்போ வரக்கூடிய இந்த முருகன் மாநாடுன்றது யாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாநாடு பாஜக நடத்துறதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? எங்கெங்க பாஜக நடத்துது? இல்லை சார், கவர்மெண்ட் தான் நடத்துது. பாஜக முன்னாடி அந்த இந்துத்துவ கட்சிகள் தான் நடத்துகிறாங்க. இந்து மக்கள் கட்சி நடத்துகிறாங்க. ஓகே. பாஜக அதில் கலந்துக்குது. அப்படி நடத்துகிற நீங்கள் ஏன் அதுக்கு பெரிய பூஸ்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தடை பண்ணுறது, அவங்க கோர்ட்டில் போய் வாங்குறது, அது இதுன்னு அதை நீங்கள் தான் பெருசாக்கி விட்றீங்க. கம்முன்னு விட்டுட்டு அதுக்கான மற்ற வேலைகள் எதுவும் பண்ணாமல் போலீஸு மற்ற காவல்துறை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நடத்தி விட்டு போங்கப்பா, நடத்திட்டீங்களா கிளம்புங்கப்பான்ட்டு போனால் ஒன்றும் இதாகாது. அதை பற்றி எந்த இஷ்யூ நீங்கள் அதை போய் பெருசாக அவர்கள் அதை இன்னும் பெருசாக்குறாங்க. ஓகே, புரியுதா? 22 மாநாடுனா முருகன் மாநாடு தானே நடத்திங்க. அரசியலில் பெருசாக இதை வச்சுக்கிட்டு மதவெறியெல்லாம் தூண்டினா கேஸ் போடுவோம், இது பண்ணக்கூடாது, இப்படி பதாகைகள் வைக்கக்கூடாது, முருகன் சார்ந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கிங்க பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். எல்லாமே இவர்கள் சேர்ந்து உருவாக்குறது. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நடத்துறது தான் உண்மையான மாநாடு. எதுக்கு ஒன்று கேட்டாங்களா? நீங்கள் முதல்ல மாநாடு நடத்தக்கூடாது, நீங்கள் மத சார்பற்ற அரசுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போனா நீங்கள் முஸ்லீம் மாநாடு, கிறிஸ்தவ மாநாடு நடத்துவீங்களா? அதுனா முருகன் மாநாடு மட்டும் நடத்துறீங்க. சரி நடத்துனீங்களா? தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. முருகன் தமிழ் கடவுள் தான், யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்கு நீங்கள் ஏன் அரசியை நடத்துறீங்கன்னு கேட்குறேன். அரசு வந்து இது வேலை கிடையாது. அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை வைக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் நீங்கள் இந்த இல்லாத இது இருக்கா? ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த இதுக்குள்ளே போய்கிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிட்டீங்க? இன்றைக்கி இந்து மக்கள் கட்சியுடைய அந்த மாநாடை நடத்துகிற அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு. அப்போ நீங்கள் சமரச போக்கு தானே பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது இவங்களை கேட்குறதுக்கு? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் கரெக்டாக நடந்துட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி.